ஒரு எதுக்கு வருந்தே தெரியாது. அப்படி சில பேர் பட்டிமன்றத்தில் வருவாங்க. ஆனா வந்தா ஒரு பிரயோசனம். இன்னைக்கு உள்ள மனுஷனுக்கு என்ன வேணும் அதை அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு சிரிப்பு டானி அறந்தாங்கி மிசா அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்று வாங்க. யாரா மைக் ஆன் பண்ணது? ஹலோ செக். ஹலோ. காரைக்கால் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்கக்கூடிய, மிக அழகாக இருக்கக்கூடிய, சேர்த்து வாங்கிக்கமா போமா பேச்சு இன்னைக்கு நமக்கே 2500 ரூபாய் கிடைக்குமான்னு தெரியல. அது உங்க அணிக்கு சேர்த்து ஒரு அருமையான நடுவர், நல்ல அணி. எங்க 2 பேரையும் கூட்டு வந்திருக்கீங்க சார். பண்பாட்டிற்காக பேச வந்திருக்கக்கூடிய அணியை பாருங்க, பண்பாடாவே இருப்போம். இதுதான் அணி. அது 2 சனி. கொங்கு சனி பொங்கு சனி மாதிரி வந்துட்டீங்க. நீங்க ஜென்ம சனி. வந்து மகேஷ் அப்பா, இதுல ராஜ்மோகன் வேற. எதுக்கு 2 பேரும் இப்படி வீரம் பொங்க பேசினாங்கன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே நல்ல மண்ணுங்க. ஈரோடு மகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கே, ரசிப்பார்களா ரசிக்க மாட்டார்களா என்று 1000 சந்தேகத்தோடு மேடை ஏறிய எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு உங்களுடைய கைத்தட்டு மட்டும்தான். கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நல்ல மனிதன். உயிரை பணைய வைத்து உழைக்கக்கூடியவர்கள் 2 பேரு. ஒண்ணு ஜல்லிக்கட்டு வீரர்கள், இன்னொன்னு நம்முடைய காரைக்கால் மீனவர்கள் சொன்னா அதை மறுக்க முடியாதுங்க. பாத்துங்க, இதுல வேற அங்கேருந்து ராஜமோகன் அண்ணன் கோலை அடக்குனா என்ன கொடுக்குறீங்க? அண்டா தானே கொடுக்குறேன். நீ உன் பொண்டாட்டியவே அடக்க மாட்ட. ஏன் நீ என்ன தெரியுமா பண்ணிருக்க? தமிழர்களுடைய வீர விளையாட்டு கொடுக்கக்கூடிய பரிசை கிண்டல் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்க. நாளைக்கு முடிச்சு போ பாய், முடிச்சு விட்டாங்க பாய். இல்ல அவர் ஜல்லிக்கட்டுல ஒரு நாள் தான் காலை எடுக்கிறார். அவர் தினந்தோறும் மனைவி எடுக்கிறார். அவருக்கு கேட்டுட்டு போல. நடுவர் அவர்களே, எந்த வெளிநாடுகளிலும் விலங்குகளை கொண்டாடுவது கிடையாது. இவ்வளவு ஏங்க, அரபு நாடுகள்ல ஒட்டகங்கள் அதிகம். எந்த அரபு நாடுகள்லையும் ஒட்டகங்களை கொண்டாடுவது கிடையாது. ஆனால் உழவுக்கும் தொழிலுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய மாட்டுக்கும் பொங்கல் எடுத்து அதை மாட்டு பொங்கலாக கொண்டாடுறான்ல தமிழன். அதை திடல் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துருக்கீங்க ராஜுபாய். முன்னுக்கு ஒரு கொஞ்சம் சிரிச்சுட்டே போனேனே. ஐயா ஐயா காலிஃப்ளவர் பக்கோடாவானே. இப்படியா ஒரு மனுஷன் எவ்வளவு ஒரு நகைச்சுவை செஞ்சு சூடா இருக்கா? அவர் பாக்குறாரு, பேச ஆளை கூட்டியானா பெருச்சாலியை கூட்டி வந்திருப்பாங்க. எவ்வளவு வந்தோடனே என்னை விட்டு தின்னா அப்புறம் புடிக்கல ராத்திரி. ஐயா சும்மா இருக்கையா, இவ்வளவு நேரம் வந்து பேசி இதுல மகேஷ் வேற. உங்க 2 பேரையும் பாரு. ஐயா நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறையா, அழகா பிறந்தது எங்க தப்பா? இல்லம்மா, உன்னை பட்டி மட்டும் கூப்பிட்டு எங்க தப்பு தான். வேறல பாத்தீங்களா, அப்பே கனிமொழியை கூட்டுவாங்கடா ஒரு ஆள். ஏங்க வந்ததுல இருந்து இப்படி மேக்கப் போட்டிருக்கியே, அதுல உண்மையில அந்த பையன் வந்தோடனே கேட்டான் சார். நான் பொய்யெல்லாம் சொல்லல, அவரும் பொய் சொல்ல. இந்த படி ஏறும் போது ஒருத்தன் வந்து கேட்டான், டிவில கலரா இருக்கீங்க, நேர்ல அப்படி இல்லையே. நான் தம்பி அது கலர் டிவி, இது பிளாக் அண்ட் ஒயிட், வாயை முடிட்டு போடான்னு. ஏதோ என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வந்ததுல இருந்து புடவை கட்டி இருக்கீங்க, இவ்வளவு மேக்கப் போடுறீங்க. நான் தெரியாம கேக்குறேன் சார். பெண்கள் மேக்கப் போடுறத பத்தி இனிமே ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. எதுக்கு? யாருமே பெண்கள் மேக்கப் போடுறத பத்தி இனிமே பேசாதீங்க. நாங்க எதுக்கு மேக்கப் போடுறோம்? நாங்க லாக்கப்ல போறோம். இப்ப எங்களுக்கு என்ன ஆசையா இதெல்லாம் போட்டுட்டு வரணும்னு ஆசையா? நான் கலைச்சிட்டு வந்துருவேன், செத்துருவீங்க. சார் பெண்கள் மேக்கப் போடுறோம், நாங்க கெட்டப்பா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரு. ஐயா அது ஒரு குழந்தைங்கயா. அதெல்லாம் இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, அதே சுத்தி பாருங்க. என்னுடைய அன்பு தம்பிகள் ஃபுல்லா இளைஞர்கள் பட்டாளமா இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. நடுவுல முன்னாடி கண்ணாடி போட்டவருக்கே 18 வயசு தாங்க இருக்கும். சுத்தி இளைஞர்கள் நிக்கிறாங்கல்ல, என்ன காரணம்? அப்படி ரவுண்டு கட்டி நின்னாதான் அவன் ஆளு எங்கெங்க உட்கார்ந்து இருக்குன்னு கரெக்டா தெரியும். இந்த கூட்டத்துல அவனுக்கே தெரிய கஷ்டம். இதுல நீங்க புடவை கடைக்கு போனீங்கன்னா என்ன கேட்டிருக்கோம்? பகட்டிற்காகவா பண்பாட்டிற்காகவா? நாங்க என்ன பகட்டா பண்ணிட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? நீங்க புடவை கடைக்கு போனீங்கன்னா ராஜ்மோகன் அது பண்றீங்க இது பண்றீங்க. ஆனா நல்ல மனுஷங்க ராஜ்மோகன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேர் கலவையும் பார்த்தா முடிவு பண்ணிருக்கீங்க. கூட பிறந்த ஒட்டப்பிறவிதான், ரெட்டப்பிறவிதான். அண்ணன் தங்கச்சி ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கோம், பக்கத்து வீடு.
பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க கருவாப்பைய. ஏன்னா பச்சை கல்ல தண்ணி இல்ல. இதுக்கு நடுவரை தூக்கி போட்டு மிதிச்சிடலாம். அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வர்றேன். அண்ணன் ஒரு ஸ்வீட் பாக்ஸோட அந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாருங்க. மனுஷனும் அப்படி இருக்கணும். நான் பாராட்டினே, சூப்பர்ண்ணே, என்னென்ன விசேஷம், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்க அப்படின்னு. என் அண்ணனுக்கு லாட்டரி சீட்ல 1 கோடி விழுந்திருக்குமாண்டாரு. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். அண்ணனுக்கு லாட்டரி சீட்ல கோடி கணக்குல விழுந்தத ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறியண்ணே, நீ தானே உடன் பிறப்புன. அவன் லாட்டரி சீட்டை தொலைச்சிட்டான். அதைத்தான் கொண்டாடி நீ எல்லாம் பகட்டுக்கு பேசினா எனக்கு என்ன, பண்பாட்டுக்கு பேசினா எனக்கு என்ன. இதே ஜோக்கு தான் பழனிக்கு சொன்னீங்க. எத்தங்க கருவாயம் தான். நடுவர்களே, அடுத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காது, இவங்களாம் நாங்க நல்லா இருந்தா பிடிக்க போகுது. புடவை எடுக்கிறீங்க அவ்வளவு நேரம், நான் தெரியாம கேட்கிறேன், பெண்கள் ஏன் சார் புடவை கடைக்கு போனா அவ்வளவு நேரம் புடவை செலக்ட் பண்றோம்? நாங்க 1 மணி நேரம் இல்ல சார், ஒரு நாள் முழுக்க கூட புடவை செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பண்ணுது? எதுக்கு பெண்கள் புடவை எடுக்க லேட் ஆகுது ஏன் தெரியுமா? கட்டுனதான் கருமம், பார்த்து எடுக்க முடியல. கட்டிக்கிறதையாவது பார்த்து எடுத்துட்டு போறேங்க. உன்னையெல்லாம் கட்டினதே கர்மம். ஆச்சரியம், அவர் சொல்றாரு, ஆம்பளைக்கு ஒரு வேலை 2 நாள் கிடைக்குது சார், பொம்பளைக்கு ஒரு சேலை 4 மாசம் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு தட்ட அதை பத்தி கவலை. என்னுடைய மன குமுறலா நான் சொல்றேன். இது நகைச்சுவை கிடையாது, வைராக்கியத்தில் இன்னைக்கு பேச்சுற வைராக்கியத்தில் பேசி. நீங்க அறந்தாங்க நிஷாவை என்ன பண்றீங்க? ஏதோ புடவை ஏதோ கொடுத்தாங்க போட்டுட்டு போறேன், உங்களுக்கு என்ன வலிக்குது? இதுல நான் புடவை கடைக்கு போனா சார், என்னை விட எங்க மாமியாருக்கு தான் சார் அதிகமா புடவை எடுப்பேன். ஆச்சரியமா இருக்கமா? இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க மாமியார் நான் தெய்வமா பாத்துக்கிட்டு இருக்கேன். தெய்வமாக்கலான்னும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கிளவி நகர மாட்டா. கொரோனாவுல தப்பிச்சிட்டாலேங்க. ஒன்டே தப்பிச்சிட்டு கொரோனால ஏமாத்துறான். ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க, நான் எந்த புடவை கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு புடவை எடுக்க மாட்டேன் சார், எங்க மாமியார் தான் சார் எடுப்பேன். எனக்கு வெறும் 3000க்கு தான் சார் எடுப்பேன். எங்க மாமியாருக்கு 300 ரூபாய்க்கு எடுப்பேன் சார். 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு எடுப்பேன் சார். எனக்கு வெறும் 3000 தான். ஆனா எங்க வீட்டுல சண்டையே வராது. ஏன் தெரியுமா? இந்த பில்லை கிழிச்சு அதுல ஒட்டுவேன், அந்த பில்லை கிழிச்சு இதுல ஒட்டுவேன், கொண்டு போய் அந்த லூசிட்ட கொடுப்பேன். அது வாங்கி சந்தோஷமா கட்டிக்கும். எவ வந்து இந்த லூசை தெரிய வச்சான்னு தெரியல. போன மாசம் இதே மாதிரி கொடுத்தேன். கரெக்டா என் மாமியார் வந்து சொன்னுச்சு, நீ தான் மேடையா பட்டிமன்றம் பேசுற, எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான புடவை, இந்த புடவையை நீ வச்சுக்கிட்டு அந்த புடவை என்கிட்ட கொண்டு போயிடுச்சு. இதுல இவ்வளவு பிரச்சனையை நாங்க சமாளிச்சுக்கிட்டு வர்றோம். இதுல நாங்க தம்பி ரொம்ப கிட்ட கெடுக்காத செத்துருவோட அங்க போடா. எவ்வளவு க்ளோஸ் அப்ல வர்றான் கருமம். இல்ல அவன் தற்கொலை முயற்சிக்காக போட்டோ எடுக்கிறான். ஒன்னு எடுத்துட்டு அப்படியே அவன் மாண்டுக்கிற மாதிரி. ஏங்க இதுல வேற அங்கேருந்து வந்துட்டு பலகாரம் செய்றீங்க, பலகாரம் நான் தெரியாம கேட்கிற நடுவரவர்களே, இன்றைக்கும் எங்களுடைய ஊர்கள்ல கிராமங்கள்ல வந்து பாருங்களேன், பலகாரம் செஞ்சு அடுத்தவர் அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, நீங்க என்ன தீபாவளிக்கெல்லாம் காமெடியா இருக்கு தெரியுங்களா, நாம உடைக்க முடியாத முறுக்க தான் நம்ம பக்கத்து வீட்டு கொடுத்து விடுவோம். அவங்க 2 மணி நேரம் கழிச்சு அதே முறுக்க நம்ம கொடுத்துருவாங்க. இது நம்ம பலகாரம் இல்ல, அது சுத்தி வருங்க, இதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம பலகாரம் கொடுக்கறது உங்களுக்கு என்ன வலிக்குது சார்? நான் நல்லா சமைப்பேன் சார். அப்படியா? சூப்பரா சமைப்பேன். யார் சாப்பிடுறது? ஏன் சாப்பிடுறோம்? இல்ல அதுக்கெல்லாம் வீட்டுல ஆள் வச்சிருக்கேன் சார். எங்க வீட்டுல ரம்ஜானுக்கு நாங்க பலகாரம் பண்ணோம் சார். நாங்க தீபாவளிக்கு வாங்குற மாதிரி நாங்க ரம்ஜானுக்கு கொடுக்கணும்ல. நான் அப்படியே ஓரமா உட்காந்து லட்டு பண்ணலாம்னு உட்காந்தேன். எங்க வீட்டுக்காரர் வந்து வழக்கம்போல சொன்னாரு, தங்கம் நம்ம லட்டெல்லாம் செய்வேனா கடையில பலகாரம் வாங்கிக்கலான்னு. நான் சொன்னேன் இல்லைங்க, நான் வீட்டுல செஞ்சே ஆவேன்னு. லட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார். கரெக்டா லட்டு செஞ்சு முடிக்கும் போது நீங்க நம்ப மாட்டீங்க, திருப்பதி லட்டு கூட தோத்து போயிடும், அவ்வளவு பெருசா பண்ணு சார். நானு அட இருபட உருட்டி வச்சேங்க. விறுவிறுன்னு எங்க வீட்டுக்காரர் ஓடி வந்து ஒரு 10 லட்டை மட்டும் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சாரு. நான் சொன்னேன் எல்லா லட்டுமே உங்களுக்கு தானே, எதுக்கு 10 லட்டை மட்டும் பார்சல் பண்றீங்கன்னு. கூட வேலை பார்க்குற குமாருக்கு கொடுக்கணும்னு. குமாருக்கு நான் செய்யற ஸ்வீட் பிடிக்குமான்னு. தீபாவளிக்கு அவன் பால்கோவா கொடுத்தானா? ஆமா. சாப்பிட்டு நான் 2 டேஸ் பாத்ரூம்ல இருந்தானா? இந்த லட்டு அவன் கேட்டா, நீ பாத்ரூம் போறதுக்காக நான் பலகாரம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ற பலகாரத்தை பாராட்டுறதே கிடையாது. இதுல நீங்க பலகாரம் பண்றீங்க, எது கொடுக்குறீங்க அது கொடுக்குறீங்க. நடுவரவர்களே, 1000 பேர் 1000 விஷயம் பண்ணாங்கல்ல. இப்போ உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு இல்ல, நீங்க நம்பவே மாட்டீங்க. பொங்கல் வந்துருச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் என்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுவாரு. எதனால? கருப்பு நினைச்சு என்னை யாராவது எடுத்துட்டு போயிட்டா. சரி சார், இனிமேல் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை சார். இங்க ஏதாவது ஒரு 100 நாள் வேலை இருக்க நடக்குதான், அப்படிலாம் இல்லையா? சேர்ந்துருவோம் சார். வீட்டுல சமைக்கிறத பாராட்டி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் சார். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, தங்கம் ஒரு பால் மட்டும் ஆத்தி கொடுத்தாங்கன்னு. நான் நல்லா பால்லாம் அதுக்கு காஃபி எல்லாம் போடுறாள் தான். பால் மட்டும் வேகமா ஆத்தி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் பாருங்க, அதுல ஒரு ஈ கடந்துட்டு நான் பாக்கல சார். நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? வீட்டுல கோவமா திட்டிருப்பீங்க. பட் என் ஆள் திட்டல.
அந்த பாலையும் பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த பாலுக்குள்ள கிடந்த ஈய பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் தான் உன் அழகுல மயங்கிட்டேன்னு நினைச்சேன், இந்த ஈ கூட மயங்கிருச்சு. கிளம்புமா கிளம்புமா. ஏங்க ரொம்ப ஓவரா இல்லையா? நீ பேசுற மட்டும் ஏமா உன்னை பார்த்தாலே மயங்கிடும், அப்புறம் ஈ மயங்கிடும் என்ன அர்த்தம்? ஏங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பண்டிகை அப்படிங்கிறது ஏதோ ஆடம்பரம்னு சொன்னாங்கல்ல, நான் நிறைவா ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களை வலிக்க வச்சு நாங்க சந்தோஷப்படுறோம் நாங்கல்ல, நான் இன்னைக்கும் பெருமையோட சொல்லிக்கிறேங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயம் மட்டும் நிறைய பரவிக்கிட்டே இருக்கும். எல்லா தீபாவளிக்கும் பரவும், எல்லா பொங்கலுக்கும் பரவும். என்ன தெரியுமா? வயதான அப்பா தலையில் கரும்பு கட்டை சுமந்து கொண்டு மகளுக்கு பொங்கல் சீறு செய்ய கொண்டு போவார்ல, அதுதான் உறவு முறை. நடுவரவர்களே, அந்த உறவு முறையை ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பட்டிமன்றத்தில் நீங்க 1 கோடி சம்பளம் வாங்கலாம். கடைசியில் தெருக்கோடிக்கு தான் போகிறேன் எனக்கு உங்க பேச்சுல. மகேஷ் அவர்கள் 3 லட்சம் வாங்கலாம். இது என்ன அவர் தாங்க 1 கோடி அவர் மாத்தி சொல்லிட்டீங்க. ராஜ்மோகன் 1.5 லட்சம் வாங்கலாம். அவர்லாம் சேகுவாரை பத்தி பேசினா அவரே ஆட்சி போன போன்ல வந்திருக்காரு சேகுவாரவே. அன்னபாரதி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அன்னபாரதி 1 லட்சம் வாங்கலாம். அறந்தாங்கி நிஷா 10,000 ரூபாய் வாங்கலாம். அதாவது டிரைவருக்கு மட்டும். நடுவர் அவர்களே, நீங்கள் கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் எனக்கு இன்னைக்கு நினைவு இருக்குங்க, ரம்ஜான், தீபாவளி, பொங்கல்னு வீட்டுல பெரியவர்கள் கையிலேருந்து வாங்கக்கூடிய அந்த 10 ரூபாய் இருக்குல்ல, அந்த 10 ரூபாய் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சம. நடுவர் அவர்களே, அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஏதாவது வந்துட போகுது? பண்டிகை என்பது வெறும் பகட்டுக்காகவோ செலவு பண்றதுக்காகவோ கிடையாதுங்க. உறவுகளை சேர்ப்பது, உறவுகளோடு உட்கார்ந்து பேசுவது. இன்னைக்கு வெறும் தொலைபேசி, அந்த காலத்துலலாம் முகம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு முழுக்க முழுக்க முகநூல்ல பேசிக்கிட்டு இருக்கோம். பண்டிகை வரும்பொழுது மட்டும்தான் உறவுகளோடு கொண்டாடுகிறோம். அந்த உறவுகளோடு கொண்டாடக்கூடிய பண்டிகை ஒரு நாள் பகட்டிற்காக இல்லை, பண்பாட்டிற்காகத்தான் என்று நீங்கள் நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.